प्रभु यीशु मसीह के नाम से आप सबों को मैं स्वागत करता हूं। கொரோனாவுக்கு முன்னிருந்த கிறிஸ்டோபர் மறைந்து கொரோனாவுக்கு பின்பான கிறிஸ்டோபராகவும் உங்கள் முன்பாக நிற்கிறேன். कोरोना के पहले जो क्रिस्टोफर थे वो हट करके एक नया क्रिस्टोफर, कोरोना के बाद एक नया क्रिस्टोफर आपके बीच में मैं आया हूं। தேவன் மரண பள்ளத்தாக்கிலிருந்து என்னை விடுவித்து பாதாளத்தின் வல்லடியிலிருந்து என்னை தப்புவித்து மரணத்தின் பிடியிலிருந்து என்னை உங்கள் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். मृत्यु का उस तराई से बचा करके, उस पाताल से भी परमेश्वर जो है मुझे बचा करके आपके बीच में खड़ा किया है। ஆண்டவருடைய பெரிய கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். परमेश्वर को उस महान अनुग्रह के लिए मैं परमेश्वर को धन्यवाद देता हूँ। எனக்காக ஜெபித்த உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். मेरे लिए जो कोई प्रार्थना किए आप तमाम लोगों के लिए मैं धन्यवाद का बातों को याद करता हूँ। 2014 வருஷத்தில் நான் இங்கே ஜெம்ஸில் ஜாயின் பண்ணின போது ஜூலை மாதம் எனக்கு பிரசங்கிப்பதற்காக நேரம் கொடுக்கப்பட்டது. 2014 में जब मैं बिहार में आकर के जेम्स में जब ज्वाइन किया उस समय में जुलाई महीना में मुझे एक प्रचार करने के लिए मौका दिया गया था। அந்த நேரத்தில் நான் ஒரு செய்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தேன். उस समय में एक संदेश को मैं तैयार कर रखा था। ஆனால் அந்த செய்தியை கொடுப்பதற்கு எனக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லை. उस संदेश को उस वक्त में मुझे देने के लिए सही ढंग से अगुवाई नहीं मिला था। அதனால நான் வேறு ஒரு செய்தியை அந்த நாளில் கொடுத்தேன். इसलिए मैंने दूसरा एक संदेश को उस वक्त में मैंने दिया था। ஆனால் அதற்கு அடுத்த வாரமே பிரதர் மரியோஸ் அதே விதமான ஒரு செய்தியை அதே அதிகாரத்திலிருந்து ஒரு 5 பாயிண்ட் நம்முடைய மத்தியில் பேசினார். उसके बाद वाला सप्ताह में ही हमारा बीच में मरियोश भाई जो है 5 मुद्दे पर जो है उन्होंने प्रचार किए। அப்பொழுதுதான் எனக்கு தெரிந்தது ஆண்டவர் ஏன் என்னை இந்த செய்தியை கொடுப்பதற்கு கைட் பண்ணவில்லை என்று தெரிந்தது. तभी मुझे मालूम हुआ कि परमेश्वर ने मुझे क्यों उस संदेश को देने के लिए अगुवाई नहीं दिया। 2 நாட்களுக்கு முன்பாக நான் அந்த இம்பேக்ட் செமினாருடைய வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்தேன். 2 दिन के पहले इम्पैक्ट सेमिनार के कार्य को मैं कर रहा था। பிரதர் சுரேஷ் அவர்கள் வந்து என்னிடத்தில் கேட்டார்கள். भाई सुरेश आकर के हमसे पूछने लगे, சண்டே சர்வீஸில் நீங்கள் மெசேஜ் கொடுக்க முடியுமான்னு. क्या संडे सर्विस में आप मैसेज दे सकते हैं? இந்த வாரம் விட்டுருங்க, அடுத்த வாரத்தில் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். मैंने कहा इस सप्ताह छोड़ दीजिएगा, अगले सप्ताह मैं संदेश दूंगा। இல்லை உங்களால் கொடுக்க முடியும், நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு ஆயத்தத்தோட வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். वे ये कह करके चले गए आपसे संभव है आप प्रार्थना के साथ मैसेज के साथ आ जाइएगा। நான் இன்றைய செய்தியை குறித்து யோசித்து கொண்டிருந்த போது आज का संदेश के बारे में जब मैं सोच रहा था அந்த செய்தி எனக்கு ஞாபகம் வந்தது. उस संदेश मुझे याद आया। எனக்கு ஒரு சரியான கைடன்ஸோடு கூட ஆண்டவருடைய வழி நடத்துதலோடு கூட அந்த செய்தியை உங்கள் முன்பாக கொண்டு வந்திருக்கிறேன். परमेश्वर के सही अगुवाई के साथ मैं आपके बीच में इस संदेश को लेके मैं आया हूँ। கடந்த இம்பேக்ட் செமினாரில் पिछले ये इम्पैक्ट सेमिनार में வெள்ளூர் பட்டணத்திலிருந்து பாஸ்டர் ஸ்டான்லி மாணிக்கராஜ் அவர்கள் வந்திருந்தார்கள். वेल्लूर शहर से पास्टर माणिकराज पास्टर आए हुए थे। 2வது நாளிலே அவர் பிலிப்பியர் 3வது அதிகாரத்திலிருந்து ஒரு 3-4 பாயிண்ட்ல அவர் செய்தியை பேசினார். दूसरा दिन पास्टर माणिकराज फिलिपियों 3 अध्याय से 5 बातों को उन्होंने बीच में रखा था। அவர் ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் அதை எடுத்து சென்றார். उस बातों को एक अन्य दृष्टिकोण से उन्होंने लोगों के बीच में पेश किए थे। இம்பேக்ட் செமினாரினுடைய தீம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, சரண்டர் அண்ட் ஸ்ட்ரைவ் ஃபார்வர்ட். अर्पित करो आगे बढ़ो करके इम्पैक्ट का सेमिनार का मुद्दा है। ஸோ அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனிதன் அதற்கு பின்பு எப்படி தொடர்ந்து போக வேண்டும் என்பதை குறித்து அந்த அதிகாரத்திலிருந்து அவர் பேசினார். जो समर्पण किया है उस व्यक्ति आगे किस प्रकार आगे बढ़ना है उस बातों के बारे में वे प्रचार किए थे.
அதே அதிகாரத்திலிருந்து उसी अध्याय से நான் வேறொரு கண்ணோட்டத்திலே உங்கள் முன்பாக நான் செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். एक और दृष्टिकोण में मैं उस संदेश को आपके बीच में लाया हूँ. நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும், இந்த புத்தகத்தை எழுதினது அப்போஸ்தலனாகிய பவுல். इस किताब को, इस पत्री को लिखा प्रेरित पौलुस ने. எந்த சந்தர்ப்பத்திலே அவர் இந்த புஸ்தகத்தை எழுதினார் என்றால், ये कौन सा संदर्भ में इस पौलुस ने इस किताब को लिखा था? ரோம் நகரில் இருக்கிற சிறைச்சாலையிலே அவர் ஒரே நேரத்திலே 4 நிருபங்களை எழுதுகிறார். रोमी उस कारखाना में, सॉरी, बंदीगृह में, जेल में जो है वहाँ जो है बैठ करके इस 4 पत्रियों को लिखता है. 4 நிருபங்களை ஒரே நேரத்தில் எழுதுகிறார். इस 4 पत्री को एक ही बार जो है वो लिखता है. एबेसियर, फिलिपियर, कोलोसेयर, पिलमोन. ये कोलोसियों, एफिसियों, फिलिपियों और कोलोसियों और फिलमोन. இந்த 4 நிருபங்களையும் எழுதி தீகிக்கு என்ற ஒரு சகோதரனுடைய கையில கொடுத்து அனுப்புகிறார். इस 4 के पत्री को लिखने के बाद तीगु करके एक व्यक्ति के हाथ में दे करके वो विदा करता है. இந்த தீகிக்கு அந்தந்த சபைக்கு கொண்டு போய் இந்த செய்தியை சேர்க்கிறார். ये तीगु जो है उस कलीसिया का, जिस कलीसिया में पहुंचाना है उस कलीसियाओं को पहुंचाता है. அந்த தீகிக்கினுடைய பெயரை இந்த 4 நிருபங்களிலும் நாம் பார்க்க முடியும். इस तीगु का नाम को 4 पत्री में देख सकते हैं. இந்த பிலிப்பியர் எழுதின நிருபத்தை பவுல் ஒரு முக்கியமான கருத்தை மையமாக வைத்து எழுதுகிறார். इस फिलिपियों का पत्री को एक खास मुद्दा को उसमें रख करके पौलुस लिखता है. அவர்கள் செய்த நன்மைக்கு நன்றி கடிதமாக இந்த கடிதத்தை எழுதுகிறார். उन लोगों ने पौलुस के लिए जो भलाई को किया था, उन भलाई को याद करके धन्यवाद का एक पत्री के रूप में लिखता है. அது மாத்திரமல்ல, ना केवल उतना ही, ஒவ்வொரு அதிகாரத்திலேயும் ஒரு மைய கருத்தை வைத்து அந்த நிருபத்தை எழுதி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். एक एक अध्याय के अंदर अगर देखा जाए है उसमें एक एक मुद्दा को मन में रखते हुए वो लिखता है. முதலாவது அதிகாரத்தை அவர் 21வது வசனத்தை மையக்கருத்தாக வைத்து எழுதுகிறார். पहला जो बातें हैं 21वें, पहला अध्याय का 21वें पद को मन में रखते हुए एक बातों को लिखता है. முதலாவது அதிகாரத்துக்கு ஒரு தலைப்பை கொடுத்தால், अगर पहला अध्याय को अगर हम एक मुद्दा को देंगे, கிரைஸ்ட் மை லைஃப், கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று தலைப்பு கொடுக்கலாம். मसीह मेरा जीवन है करके उसका हेडिंग दे सकते हैं. இரண்டாவது அதிகாரத்திற்கு ஒரு தலைப்பு கொடுத்தால், अगर दूसरा अध्याय के लिए एक हेडिंग दे सकते हैं तो கிரைஸ்ட் மை மைண்ட், கிறிஸ்து எனது சிந்தை என்று பெயரை கொடுக்கலாம். मसीह मेरा मन है करके हम दे सकते हैं. மூன்றாவது அதிகாரத்திற்கு ஒரு தலைப்பை கொடுத்தால், अगर तीसरा अध्याय को एक मुद्दा को दे सकते हैं, கிரைஸ்ட் மை கோல், கிறிஸ்து என்னுடைய இலக்கு என்று தலைப்பை கொடுக்கலாம். मसीह मेरा लक्ष्य है करके हम मुद्दा दे सकते हैं. நான்காவது அதிகாரத்திற்கு ஒரு தலைப்பை கொடுத்தால், अगर चौथी अध्याय को एक मुद्दा दे सके तो கிரைஸ்ட் மை ஸ்ட்ரென்த், கிறிஸ்து என் பலன் என்று தலைப்பை கொடுக்கலாம். मसीह मेरा ताकत है करके हम उसका हेडिंग दे सकते हैं. இந்த காலை நேரத்திலே इस सुबह के वक्त में கிறிஸ்து என்னுடைய இலக்கு, கிரைஸ்ட் மை கோல் என்கிற தலைப்பில் சில காரியங்களை தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. मसीह यीशु मेरा एक गोल है या जो लक्ष्य है करके उस मुद्दे के ऊपर हम प्रचार करने के लिए चाहेंगे. அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவை தன்னுடைய இலக்காக வைத்து வாழ்கிறதையும் ஊழியம் செய்கிறதையும் நாம் வேதத்தில் பார்க்க முடியும். पौलुस जो है मसीह यीशु को एक लक्ष्य के रूप में रखते हुए अपने जिंदगी को ही ना केवल निभाया और जो है सेवकाई को भी करते हुए हम देख सकते हैं. கிறிஸ்துவை இலக்காக கொண்டிருக்கிற ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த அதிகாரத்தில் அவர் विवरित काண்பிக்கிறார். मसीह को अपना लक्ष्य के रूप में रखने वाले लोग किस प्रकार अपने जिंदगी को निर्वाह करना है उन बातों को पौलुस यहाँ लिखता है. அவர் இங்கே தன்னுடைய லட்சியத்தை அல்லது
இலக்கை சொல்லுகிறதை கவனியுங்கள். यहाँ उसका उद्देश्य या उसका लक्ष्य को यहाँ कहता उन बातों को हम देख सकते हैं. 14வது வசனம், उसका 14 वचन, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 14வது வசனம். फिलिपियों के पत्री 3 अध्याय 14 पद. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். निशाने की ओर दौड़ा चला जाता हूँ ताकि वो इनाम पाऊं जिसके लिए परमेश्वर ने मुझे मसीह यीशु में ऊपर बुलाया है. பவுல் இங்கே சொல்லுகிறார், எனக்கு ஒரு இலக்கு இருக்கிறது, मेरे लिए एक लक्ष्य है, அந்த லக்கை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். मैं उस लक्ष्य की ओर दौड़ा चला जाता हूँ. அந்த லக்கை அடைய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. उस लक्ष्य को मुझे प्राप्त करना वही मेरा मनसा है. அப்ப நம்மை பார்த்து அவர் நமக்கு சொல்லுகிற அறிவுரை என்னவென்றால், पौलुस हमसे क्या कहने के लिए चाहता है? என்னுடைய லக்கு உங்களுடைய லக்காக இருக்கட்டும், मेरा लक्ष्य आपका लक्ष्य हो जाए, கிறிஸ்து உங்களுடைய லக்காக இருக்கட்டும், मसीह आपका लक्ष्य हो जाए. என்னைப் போலவே நீங்களும் கிறிஸ்துவை உங்கள் லக்காக கொண்டு நீங்கள் ஓடுங்கள் என்கிறார். आप भी मसीह यीशु को जिस प्रकार मैं अपने लक्ष्य समझकर दौड़ रहा हूँ, आप भी वैसे ही दौड़ें. கிறிஸ்து நம்முடைய லக்காக மாறுவாரானால், अगर मसीह यीशु हमारे लिए एक लक्ष्य बन जाएगा, கிறிஸ்துவை அடைவது நம்முடைய லக்காக இருக்குமானால், या हम मसीह यीशु तक पहुंचाना हमारा लक्ष्य होगा, இந்த அதிகாரத்திலே பவுல் சொல்ல வருகிற குணாதிசயங்கள் நமக்குள்ள இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க इस முடியும். अध्याय के अंदर पौलुस जिन जिन बातों को कहने के लिए चाहता उन तमाम बातें हमारे अंदर पाया जाता. इन बातों को सोच समझने की जरूरत है. கிறிஸ்துவை அடையும்படியான லக்கை கொண்டு ஓடுகிற நான், मसीह यीशु को प्राप्त करने के लिए उस निशाने की ओर दौड़ने वाले आप और हम, நான் இப்படி இருக்கிறேன் என்று பவுல் தன்னை நமக்கு முன்பாக ஒரு உதாரணமாக வைக்கிறார். मैं इस प्रकार जीवन निर्वाह करता हूं या रहता हूं करके पौलुस अपने को एक उदाहरण के रूप में आपके मेरे बीच में रखता है. பவுலுக்குள்ள இருந்த அப்படிப்பட்ட குணங்கள் கிறிஸ்துவை லக்காக கொண்டு ஓடுகிற நமக்குள்ள காணப்படுகிறதா? पौलुस के अंदर जिस बातें पाया जाता था उसी प्रकार हमारे अंदर भी उस निशाने की ओर दौड़ा चले जाने की बातें पाया जाता है कि नहीं? அதை 4 வித்தியாசமான காரியங்களாக நான் அதை உங்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். उसमें 4 बातों के रूप में मैं आपके बीच में लाने के लिए चाहूंगा. முதலாவது, पहले बात, 4வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் पहले जो है उसका पहला अध्याय से 11 वचन तक, இழப்பதற்கு ஆயத்தமாயிரு, खोने के लिए तैयार रहो, இழப்பதற்கு ஆயத்தமாயிரு, खोने के लिए तैयार रहो. 12வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் 12 वचन से लेकर उसका 15 वचन तक, தொடர்வதற்கு ஆர்வமாயிரு, अनुकरण करने के लिए तैयार रहो. 15லிருந்து 19 வரைக்கும் பின்பற்றுவதற்கு ஜாக்கிரதையாயிரு. 15 से 19 वचन तक के पीछे अनुकरण करने के लिए सावधान रहना है. அடுத்தது 20, 21 வசனங்களிலே और 20 और 21 वचन में வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டிரு, मसीह यीशु का आगमन का इंतजार करो. இந்த 4 அம்சங்களை முன்பாக வைத்து சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். इस 4 बातों को आपके बीच में रख करके हम कुछ बातों का अध्ययन करेंगे. கிறிஸ்துவை இலக்காக கொண்டு கிறிஸ்துவை அடைய வேண்டும் என்ற அந்த துடிப்போடு ஓடுகிற பவுல் இங்கே சொல்லுகிறார், मसीह यीशु को अपने निशाने के रूप में रख करके दौड़ने वाला पौलुस इस प्रकार कहता है. 4வது வசனத்திலிருந்து उसका 4 पद में, हिंदी में पढ़िएगा, 3வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து, 3 अध्याय उसका 4 पद में इस प्रकार लिखा है, पर मैं तो शरीर पर भी भरोसा रख सकता हूँ. यदि किसी और को शरीर पर भरोसा रखने का विचार हो तो मैं उसमें भी बढ़कर रख सकता हूँ. தொடர்ந்து படிங்க. 5, 6. 8वें दिन मेरा खतना हुआ. इस्राएल के वंश और बिन्यामीन के गोत्र का हूँ. इब्रानियों का इब्री हूँ. व्यवस्था के विषय में यदि कहो तो फरीसी हूँ. उत्साह के विषय में यदि कहो तो कलीसिया का सताने वाला.
और व्यवस्था की धार्मिकता के विषय में यदि कहो तो निर्दोष था, परंतु जो बातें मेरे लिए मेरे लाभ की थी उन्हीं को मैंने मसीह के कारण हानि समझ लिया, वरन मैं अपने प्रभु यीशु मसीह की पहचान की उत्तमता के कारण सब बातों को हानि समझता हूं। இங்கே பவுல் தன்னுடைய மாமிசத்துக்குரிய உலக பிரகாரமான பெருமைகளை சொல்லிக் கொண்டு வருகிறார். इस जगह में पौलुस अपने शारीरिक घमंड को यहाँ वो बताते आ रहा है। தன்னுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லிவிட்டு अपने सारे घमंड के बातों को कहने के बाद அதற்கு பின்பு அவர் சொல்லுகிறார், उसके बाद कहता है கிறிஸ்துவை அடைவது என்னுடைய இலக்கு. मसीह यीशु को प्राप्त करना मेरा निशाना है। அந்த கிறிஸ்துவை நான் அடைவதற்காக இவைகளை எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். मसीह यीशु को प्राप्त करने के लिए इन तमाम बातों को मैं कूड़ा समझता हूँ। அது மாத்திரமல்ல, न केवल उतना ही 11வது वचனத்துல சொல்லுகிறார், 11वें पद में इस प्रकार लिखा है, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டுவிட்டேன், उनके लिए इन तमाम बातों को मैं कूड़ा समझता हूँ, அவைகளை நான் குப்பையாக எண்ணுகிறேன். मैं उन बातों को कूड़ा समझता हूँ। அப்ப கிறிஸ்துவை லெக்காக கொண்டு ஓடுகிற ஒரு மனிதன் இந்த உலகத்திலே எதையும் இழப்பதற்கு ஆயத்தமாவான். मसीह यीशु को अपना निशाना कियो या लक्ष्य समझ करके दौड़ने वाला हर एक व्यक्ति के अंदर इस दुनिया के तमाम बातें उसके सामने कूड़ा के रूप में रहने का जरूरत है। இந்த உலகத்திலே எதுவெல்லாம் எனக்கு பெருமையாக இருக்கிறதோ, इस दुनिया में किन किन बातें मेरे लिए घमंड की बातें हैं, எதையெல்லாம் நான் மேன்மையாக எண்ணுகிறேனோ, किन किन बातों को मैं ऊंचा स्थान में रखते दिखता हूँ, எதுவெல்லாம் எனக்கு பேரையும் புகழையும் கொண்டு வருகிறதாக இருக்கிறதோ, जिन जिन बातें मेरे लिए इज्जत को नाम को कमाने लायक बातें हैं, அதை கிறிஸ்துவை அடைவதற்காக நான் நஷ்டம் என்று விட்டு விடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். उन तमाम बातों को मसीह यीशु को प्राप्त करने के लिए इसको मैं कूड़ा समझता हूँ। தேவன் நம்மை அழைத்த போது, जब मसीह यीशु ने हमें बुलाया, நம்முடைய இடத்திலிருந்து, நம்முடைய ஊரிலிருந்து, நாம் இருந்த இடத்திலிருந்து எல்லாவற்றையும் விட்டு விட்டு நாம் வந்து விட்டோம். हमारे घर से या हमारे गांव से, हमारे शहर से, अम्मा हमारे लिए जो कुछ था उन तमाम बातों को छोड़ करके हम आ चुके हैं। ஆண்டவருக்காக अनेक காரியங்களை செய்வதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்கிறோம். मसीह यीशु के लिए कई बातों को करने के लिए हम तैयार रहते हैं, ஆனால் लेकिन நாம் விட்டுவிட வேண்டிய अनेक காரியங்களிலே தயக்கம் காட்டுகிறோம். लेकिन कई बातें हमें छोड़ना चाहिए, उसमें अभी भी संकोच में पड़े जाते हैं। என்னையும் சேர்த்து தான் நான் சொல்லுகிறேன். मैं मुझे भी लेकर के कहता हूँ। அது மாத்திரமல்ல, நாம் விட்டு விடுவதற்கு தயக்கம் காட்டுவது மாத்திரமல்ல, न केवल हम छोड़ने के लिए किचकिचाते हैं, விட்டுவிட வேண்டிய अनेक காரியங்கள் நமக்குள்ள சேர்ந்து கொண்டே இருக்கிறது. हम जिन बातों को छोड़ना है उन बातें हमारे भीतर जमा होते जा रहा है। அப்ப ஏதோ நான் விட்டு விட்டு வந்த காரியங்களினால நான் பர்ஃபெக்ட் ஆகிவிட்டேன், ஆண்டவருக்கு தகுதியாகிவிட்டேன், நான் கிறிஸ்துவை அடைவதற்கு பாத்திரவான் ஆகிவிட்டேன் என்று எண்ணிவிட முடியாது. हम कभी भी ये विचार में नहीं आ सकते हैं मैं जिन बातों को छोड़ा हूँ, त्यागा हूँ, उसके चलते मैं मसीह यीशु को प्राप्त करने का योग्य बन गया हूँ, इस विचार हमारे अंदर कभी भी नहीं आना है। ஆண்டவருக்காக अनेक காரியங்களை செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிற நான், मसीह यीशु के लिए कई बातों को करने के लिए तैयार रहता जो मैं, अनेक விஷயங்களை ஆண்டவருக்காக விட்டுவிட்டு பல மைல் தூரம் வந்திருக்கிற நான், कई बातों को या कई किलोमीटर जो है यात्रा करके उन बातों को छोड़ के मसीह यीशु के लिए आए हुए आप और हम, ஆண்டவர் இயேசுவை லக்காக கொண்டு அவரை அடைய வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிற நான், मसीह यीशु को निशाना के रूप में या लक्ष्य समझ करके उनको किसी न किसी रीति से प्राप्त करना है, उस उद्देश्य के साथ दौड़ने वाले आप और हम, விட்டுவிட வேண்டிய காரியங்களை, जो छोड़ने का जरूरत है उन कार्यों को விட்டுவிடுவது மாத்திரமல்ல, उन बातों को न केवल छोड़ना है, அவைகள் நமக்குள்ளே சேர்ந்து விடாதபடி கவனமா இருக்க उन வேண்டியது அவசியம். बातें हमारे अंदर जमा होने से हमें रोके रखने की जरूरत है। நாம் இந்த
வெளிப்படையாக அல்லது புறம்பாக அநேக காரியங்களை நாம் விட்டிருக்கிறோம். लेकिन कई लोग देखने लायक बातें जो हमारे अंदर है, उन बातों कई बातों को हम लोगों ने छोड़ चुका ஆனால் है. செய்யக்கூடிய காரியங்களை அநேக விஷயங்களை நாம் ஆண்டவருக்காக விட்டிருக்கிறோம். कई बातें हम जो कर सकते हैं, उन बातों को हम मसीह यीशु के लिए छोड़े हैं. ஆனால் நமக்கு உள்ளே இருக்கிற அநேக குணங்களை நாம் விட்டுவிட ஆயத்தமாக இல்லை. लेकिन हमारे भीतर पाया जाने वाला कुछ ऐसा गुण है, उस बातों को मसीह के लिए छोड़ने के लिए तैयार नहीं அப்ப है. கிறிஸ்துவை லக்காக கொண்டு அவரை அடைவதற்கு புறம்பான காரியங்களை விட்டு விடுவது மாத்திரமல்ல, न केवल मसीह यीशु को प्राप्त करने के लिए बाहरी बातों को छोड़ना है, எனக்குள்ளே இருக்கிற அநேக குணங்களை நான் விட்டுவிட வேண்டி இருக்கிறது. मेरे अंदर पाया जाने वाला कुछ ऐसे स्वभाव है, उन बातों को भी हमें छोड़ने की जरूरत है. அதை விட்டு விடுவதற்கு நான் ஆயத்தமா? क्या उन बातों को या उस गुणों को छोड़ने के लिए हम तैयार हैं, அல்லது நான் இன்னும் அதை பிடித்து கொண்டு இருக்கிறேனா? या अभी भी उसको पकड़े रखता हूं? அப்ப குணங்களிலே மாற்றம் வரவில்லை என்றால், अगर हमारे गुणों में अगर परिवर्तन नहीं आ रहा है, நாம் இன்னும் ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் என்று ஓடுவதிலே, और परमेश्वर के लिए हम कुछ करना है इस विचार से दौड़ने से பலன் உண்டாயிருக்க வாய்ப்பில்லை. उससे कोई लाभ नहीं हो सकता है. நான் ஈரோட்டில் இருக்கிற ஒரு சாதாரண கிராமத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தேன். मैं ईरोड शहर में एक गांव में एक साधारण परिवार से मेरा जन्म हुआ था. எங்க வீட்டிலே யாரும் அதிகமாக படித்தவர்கள் இல்லை. मेरे घर में जो है अच्छे पढ़े लिखे लोग नहीं है. என்னுடைய அம்மா அப்பா இல்லிட்ரேட், அவங்க படிக்காதவர்கள். मेरा माँ बाप जो है पढ़े लिखे नहीं है. என்னுடைய சகோதரர்களும் அவ்வளவாக படிக்கவில்லை. मेरे भाई लोग भी उतना पढ़े लिखे नहीं. ஆனால் என்னுடைய குடும்பத்தில் அதிகமாக प्रयासப்பட்டு படித்தது நான் தான். मेरे घर में बहुत ही मुश्किल के साथ जो प्रयास करके पढ़ा, मैं केवल एक ही हूँ. நான் +2 முடித்த பின்பு என்னை காலேஜ் அனுப்புவதற்கு எங்க வீட்டில் வசதி இல்லை. मैं +2 जैसे खत्म किया, उसके बाद कॉलेज भेजने के लिए हमारे माँ बाप के पास उतना ताकत नहीं था. ஆனால் படிக்க வேண்டும் என்ற ஆசை எனக்குள்ள நிறைய இருந்தது. लेकिन मुझे तो पढ़ना है, उससे चाहत मेरे अंदर था. அதை ஆசை என்று சொல்லுவதை விட எனக்குள்ள வெறி இருந்தது என்று சொல்லலாம். उसको चाहत ना कह करके मेरे अंदर जो एक प्रकार का जो है प्यास था. அதை விட வைராக்கியம், धून था, सॉरी. அதனால நான் சம்பாதிக்க ஆரம்பித்ததிலிருந்து நான் சம்பாதித்த எல்லா பணத்தையும் என்னுடைய படிப்புக்காக செலவழித்தேன். जैसे मैं जो है कुछ कमाने के लिए शुरू किया, जैसे कमाते गया, जितना कमाया उन तमाम बातों को मेरे पढ़ाई के लिए उसको इस्तेमाल किया था. நான் +2 முடித்த உடனே என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான விஷயம் என்னவென்றால், நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். +2 जैसे मैंने खत्म किया और उसके बाद परमेश्वर का अनुग्रह से एक अच्छा कार्य, एक अद्भुत कार्य ये हुआ था, मैं यीशु मसीह को ग्रहण कर चुका था. ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலே, उस महान परमेश्वर के महान अनुग्रह के चलते இதுவரைக்கும் நான் 3 PG डिग्री 3 PG डिप्लोमा முடித்திருக்கிறேன். अब जो है परमेश्वर का अनुग्रह से 3 PG डिग्री, PG का 3 डिप्लोमा भी मैंने किया है. எனக்கு ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில வேலை கிடைத்தது. मेरा एक मल्टीनेशनल कंपनी में भी मुझे काम मिला था. நான் கம்ப்யூட்டர் புரோகிராமராக வேலை செய்து मैं கொண்டிருந்தேன். एक कंप्यूटर प्रोग्रामर का रूप में जो है मैं कार्य कर रहा था. 2011 நியூயார்க்கில் நடந்த அந்த இரட்டை கோபுர இடிப்பில் அதன் மூலமாக என்னுடைய வேலை போய்விட்டது. என் கம்பெனியை க்ளோஸ் பண்ணி விட்டார்கள். 2001 में जब अमेरिका में जो एक बहुत बड़ा बिल्डिंग का जो है मार गिराया गया, उस समय से मेरा नौकरी भी चला गया था. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய கற்பனை இருந்தது, ட்ரீம் இருந்தது. எனக்கு இந்த கம்ப்யூட்டர் கம்பெனியின் மூலமாக நான் பெரிய வேலைகளை சேர்ந்து பெரிய ஆளாகிவிட வேண்டும் என்று. मैंने मेरे अंदर जो है इस प्रकार का एक सपन पाया जाता था, मैं उस कंपनी में काम करते बड़े आदमी बन जाना है. அந்த நேரத்தில் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். उसी समय में परमेश्वर ने मुझे सेवकाई के लिए बुलाया था. ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுத்த 15 நாட்களில், जैसे मैं सेवकाई के लिए अर्पण किया, 15 दिन ही हुआ था, எனக்கு 3 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வந்தது. मेरे लिए 3 सेंट्रल गवर्नमेंट का नौकरी मिला था. அதெல்லாம் நான் எப்போவோ அப்ளை பண்ணது.
वो बहुत दिन के पहले मैं ही उसको अप्लाई करके रखा था। 6 மாதத்துக்கு முன்பாக, ஒரு வருஷத்துக்கு முன்பாக நான் அப்ளை பண்ணி வைத்ததுக்கெல்லாம் இன்டர்வியூ கார்டு எனக்கு வந்தது. 6 महीने का पहले, 1 साल के पहले जो अप्लाई करके रखा था उसका इंटरव्यू कार्ड जो है मेरे पास पहुंचा था। ஒன்று ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து வந்தது, एक जो है रिजर्व बैंक ऑफ इंडिया से आया था, இன்னொன்று சிபிஐல இருந்து வந்தது, और दूसरा जो है सीडीआई से आया था, இன்னொன்று ஃபரிதாபாத்தில் இருக்கிற என்டிபிசியில் இருந்து வந்தது. और उसके बाद जो है फरीदाबाद में एनटीपीसी है वहां से भी एक कॉलिंग लेटर आया था। ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால ஆபீசர் கிரேட் பி போஸ்ட்டுக்காக அப்ளை பண்ணியிருந்தேன். ऑफिसर ग्रेड बी में जो रिजर्व बैंक में मैंने अप्लाई किया था। சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ல ஜூனியர் புரோகிராமர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். सेंट्रल ब्यूरो சிபிஐ सीबीआई जो है उस बातों में जो है उसमें भी मैं अप्लाई करके रखा था। என்டிபிசியில் நான் இடிபி சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்காக அப்ளை और பண்ணியிருந்தேன். एनटीपीसी में जो है एक सुपरवाइजर का जो है पोस्टिंग के लिए अप्लाई करके रखा இந்த था। மூன்றும் ஒரே நேரத்தில் வந்து விட்டது. ये तीनों बातें जो है एक ही बार चले आया था। மூன்று இன்டர்வியூ என்னுடைய கையில வந்த உடனே ये तीनों जो इंटरव्यू का जो है लेटर मेरे पास जैसे आया, எனக்குள்ள ஒரு சின்ன சலனம் ஏற்பட்டது. मेरे अंदर एक थोड़ा सा गलगल मच गया। ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டாயிற்று, सेवकाई के लिए मैं तो अर्पण कर चुका हूँ, ஊழியத்துக்கு வருகிறேன் என்று சமர்ப்பித்து விட்டேன். मैं सेवकाई के लिए आ रहा हूँ करके कह चुका हूँ। ஒரு சின்ன சோதனை, एक छोटा सा एक बातें एक परीक्षा आ चुका था। எனக்கு சென்னையில் பிளஸிங் யூத் மிஷனுடைய இன்டர்வியூக்காக நவம்பர் 17ஆம் தேதி போக வேண்டும். नवंबर 17 तारीख मुझे चेन्नई में रहने वाला பிளஸிங் யூத் மிஷன் ब्लेसिंग यूथ मिशन में जो है मुझे जाना था। அதே தேதியில ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய இன்டர்வியூவும் இருந்தது. उसी तारीख में ही रिजर्व बैंक का जो है इंटरव्यू आज पाया जाता था। என்னை போன்ற ஒரு நபருக்கு அப்படிப்பட்ட வேலையில சேர்வது ஒரு மிகப்பெரிய விஷயம். मेरे जैसे साधारण आदमी को उस प्रकार का बड़ा काम मिलना बहुत बड़ा बातें था। அப்ப நான் அன்றைக்கு வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். அன்றைக்கு என்னுடைய போர்ஷன் லூக்கா 9வது அதிகாரம். उस दिन का जो बाइबल पढ़ने का जो बातें हैं उस दिन जो है लूका 9वां अध्याय को मुझे पढ़ना था। அதனுடைய கடைசி வசனத்தை கொண்டு ஆண்டவர் என்னோடு பேசினார். उसका आखिरी वचन से परमेश्वर मुझसे बातचीत किया। கலப்பையின் மீது கை வைத்து விட்டு பின்னிட்டு திரும்புகிறவன் जो जुआ में हाथ रख करके पीछे की ओर देखता है தேவனுடைய ராஜ்யத்துக்கு பாத்திரவான் அல்ல. वो परमेश्वर के राज्य में जाने योग्य नहीं है। அது எல்லாவற்றையும் நான் ஆண்டவருக்காக அன்றைக்கே விட்டுவிட்டேன். उस सारी बातों को मैं उसी दिन छोड़ दिया। நான் ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்து வந்து விட்டேன். मैं परमेश्वर का सेवकाई के लिए सारी बातों को छोड़ करके चले आया। இப்படி अनेक மதிப்புமிக்க பெரிய காரியங்களை விட்டுவிட்டு நாம் ஆண்டவருக்காக வந்திருக்கிறோம். हो सकता है इस प्रकार का ऊंचे पदों को छोड़ करके आप जो है सेवकाई के लिए आए होंगे। சொந்த பந்தங்களை விட்டுவிட்டோம், अपने रिश्तेदारों को छोड़े होंगे, நம்முடைய சொத்துக்களை விட்டுவிட்டு வந்திருக்கிறோம், हमारे संपत्तियों को छोड़े होंगे, இன்னும் अनेक விஷயங்களை விட்டுவிட்டு ஆண்டவருக்காக ஓட வேண்டும் என்ற வைராக்கியத்தில் வந்திருக்கிறோம். इस प्रकार कई बातों को हमने छोड़ा, परमेश्वर के लिए धून के साथ परमेश्वर के लिए दौड़ना उस विचार के साथ आए हैं। ஆனால் இன்னும் விட்டுவிட வேண்டிய காரியங்களை நமக்குள் சேர்த்து கொண்டிருக்கிறோமா அல்லது விட்டு விடுவதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா? अभी भी कई बातों को हमारे भीतर जमा करते जा रहे हैं, जिन बातों को परमेश्वर नहीं चाहता है या छोड़ने के लिए हम तैयार हैं। ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். जब परमेश्वर इब्राहिम को बुलाया, உன் தேசத்தை விட்டு, उन देश को छोड़ உன் करके, இனத்தை விட்டு, तूने कुल को छोड़ உன் करके, தகப்பன் வீட்டை விட்டு, तुम्हारे बाप के घर को छोड़ के நான் காண்பிக்கிற இடத்துக்கு நீ புறப்பட்டு போ என்றார். जिस देश को मैं दिखाऊंगा उस देश में तुम्हें जाना है। ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்து விட்டான். इब्राहिम सारी बातों को छोड़ करके निकल तो गया, ஆனால் அவன் தன் தகப்பனை விடவில்லை. लेकिन अपने बाप को उसने नहीं छोड़ा था। அதனால அவனுடைய பிரயாணம் ஆரான் என்கிற இடத்திலே தடைப்பட்டது. इसलिए उसका जो यात्रा जहाँ के परमेश्वर बुलाया वहाँ आरान करके जो जगह है वहाँ रुक गया। நீங்க ஆதியாகமம் 12வது வசன அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். उत्पत्ति के पुस्तक 12वीं अध्याय आप पढ़कर देखिएगा। ஆபிரகாம் தன் தகப்பனாகிய தேராகை விட்டு பிரிகிற வரைக்கும் ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசவில்லை. वहां देखा जा सकते हैं 13 से मतलब अब्राहम का पिताजी 13 से जब तक विदाई नहीं लिया तब तक परमेश्वर इब्राहिम से बातचीत नहीं किया। என்றைக்கு ஆரானிலே தேராகை விட்டு ஆபிரகாம் பிரிந்தானோ அடுத்த வசனத்தில் எழுதி இருக்கிறது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி.
वहां जो है तेरह को आरान में जब अब्राहम छोड़ा था उस समय ही परमेश्वर वहां इब्राहिम से बातचीत करता है। எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்த பின்பு तमाम बातों को छोड़ के आने का बावजूद இன்னும் சில விஷயங்களை விட்டுவிட அவனுக்கு மனதில்லை. अभी भी कुछ बातों को वो छोड़ने के लिए तैयार नहीं है। அதனால் ஆண்டவர் அவனோடு பேசவில்லை. इसलिए परमेश्वर उससे बातचीत नहीं किया, அவனை ஆண்டவர் வழி நடத்தவில்லை. परमेश्वर उसको अगुवाई नहीं किया। இதே காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கலாம். इसी प्रकार के बातें हमारे आपके जीवन में हो सकता है। நான் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்து விட்டேனே, मैं तो सब कुछ छोड़ करके चले आया हूं। ஆண்டவர் சொல்லித்தானே நான் வந்தேன். परमेश्वर कहने के चलते ही ना मैं आया हूं। ஆனால் लेकिन நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற விட்டுவிட வேண்டிய சில காரியங்களினாலே நம்முடைய பிரயாணம் தடைபட்டிருக்கிறது. लेकिन हमारे भीतर कुछ ऐसी बातें हैं, हम जो छोड़ना है उन बातों को ना छोड़ने के चलते हमारा यात्रा बाधित हुआ है। தேவனுடைய வழிகாட்டுதலை காண முடியவில்லை. परमेश्वर का अगुवाई को हम महसूस नहीं कर पाते தேவன் हैं। நம்மோடு கூட பேச முடியவில்லை. परमेश्वर हमसे बातचीत नहीं कर पाता है। தேராகுவை பிரிய வேண்டிய அவசியம் ஆபிரகாமுக்கு வந்தது. तेरह को उसको विदाई लेने का, उसको छोड़ने का समय आया। ஒருவேளை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில தேராகுகள் இருக்கலாம். हो सकता है आपके मेरे जीवन में कुछ ऐसा तेरह लो हो सकता உங்க है। வாழ்க்கையில தேராகு உங்களுடைய பிரயாணத்தை தடைபடுத்திக் கொண்டிருக்கலாம். हो सकता है उस प्रकार का तेरह लो आपको आपका यात्रा को रोक कर रखा होगा। ஆண்டவர் உங்களோடு பேசுவதை, உங்களை வழிநடத்துவதை தடுத்துக் கொண்டிருக்கலாம். हो सकता है परमेश्वर आपसे बातचीत करने के लिए या अगुवाई करने की बातों को रोक कर रखा होगा। அந்த தேராகை அடையாளம் கண்டு அவனை உங்களை விட்டு விலக்குங்கள், அவனை விட்டு பிரியுங்கள். आप जो है उससे तेरह को पहचान करके उसको छोड़िए, उससे अलग हो जाइए। கர்த்தர் தொடர்ந்து நம்மை வழி நடத்த முடியும். परमेश्वर हमें लगातार अगुवाई कर सकता है। அது மாத்திரமல்ல, न केवल उतना ही, லோத்துவை கூட்டிக் கொண்டு போவது தேவ சித்தம் அல்ல. लूत को अपने साथ ले जाना परमेश्वर का योजना नहीं था। நீங்க 13வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். उसका 13वें अध्याय को, उत्पत्ति के पुस्तक 13वां अध्याय को पढ़ के देखिएगा। லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்தான். लूत इब्राहिम को छोड़ करके दूसरा जगह में गया। வசனம் சொல்லுகிறது, परमेश्वर का वचन बतलाती है, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி என்று எழுதி இருக்கிறது. इब्राहिम से लूत जब अलग हुआ तब वहां लिखा है तब परमेश्वर अब्राहम से करके। ஆபிரகாமுக்கு லோத்துவை விட்டு பிரிய மனம் இல்லை. अब्राहम को लूत को छोड़ना मन नहीं था। ஆனால் லோத்து இருக்கிற வரைக்கும் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க தேவனுக்கு மனம் இல்லை. परमेश्वर का चाहिए, परमेश्वर के बातों को यहाँ देखा जाए, लूत जो है इब्राहिम के साथ जब तक था तब तक परमेश्वर जो है अब्राहम को आशीष देने के लिए मन नहीं था उनका। ஏனென்றால் ஆபிரகாமோடு கூட லோத்துவை ஆசீர்வதிப்பது அல்லது ஆபிரகாமுக்கு கொடுக்க வேண்டிய சுதந்திரத்தை லோத்துக்கு கொடுப்பது தேவ சித்தம் அல்ல. परमेश्वर ये चाह रहा था कि अब्राहम को देने वाला आशीष को लूत को भी देने के लिए वो नहीं चाहा। கானான் தேசத்திற்கு போயாயிற்று. कनान देश में पहुंच गया था। கானான் தேசத்தை சென்று அடைந்து விட்டாயிற்று. कनान देश में वो पहुंच गए थे। ஆனால் இன்னும் சுதந்திரம் கிடைக்கவில்லை. लेकिन अभी भी जो है आजादी नहीं मिला। அதற்கு காரணம் லோத்து. लेकिन उसका कारण लूत था। லோத்துவை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் சொல்லுகிறார், जब लूत को छोड़ करके अब्राहम अलग हुआ तब परमेश्वर इब्राहिम से कहने लगा, இப்பொழுது இந்த தேசத்திலே கிழக்கேயும் மேற்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் நீ சுற்றி நட, அதை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். तब अब्राहम से परमेश्वर कहता है तुम जो है दक्षिण उत्तर और पश्चिम और पूर्व जो है तुम चलो, मैं इस देश को तुम्हारे लिए दूंगा। இவ்வளவு தூரம் வந்த பின்பு, इतना दूर चल के आने के बावजूद, இவ்வளவு காரியங்களை விட்டு வந்த பின்பு, इन तमाम बातों को छोड़ने के बावजूद நாம் வந்த காரியம் இன்னும் நிறைவேறவில்லை. अभी भी हम जिस कार्य के लिए आए थे उन बातें पूरा नहीं हुआ। நாம் அடைய வேண்டிய காரியங்களை இன்னும் அடையவில்லை. जिन बातों को हमें हासिल करना है अब अभी तक हासिल नहीं किए हैं। நான் செய்ய வேண்டிய ஊழியம் இன்னும் செய்து முடியவில்லை. अब तक मैं जिस सेवकाई को करना उन बातों को करके पूरा नहीं कर पाए। காரணம் என்ன? कारण क्या है? லோத்துக்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒளிந்திருக்கிறார்கள். हमारे भीतर कुछ लोग छिपे हुए हैं। उन बातों को அந்த லோத்துக்களை அடையாளம் கண்டுபிடியுங்கள். उन बातों को, उन लोतों को जो है पहचानने की जरूरत है। அந்த மாமிசத்துக்குரிய லோத்துக்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலக்க வேண்டும். जो शारीरिक रीति से
जो लुप्त है उन बातों को, उन लोगों को छोड़ने की जरूरत है। இன்றைக்கு பவுல் சொன்னது போல நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? क्या पौलुस जिस प्रकार कहा था उस प्रकार आप और हम कह सकते हैं? கிறிஸ்துவை நான் லக்காக கொண்டிருக்கிறேன். मैं मसीह यीशु को निशाना के रूप में मैं देखता हूँ। அந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் பங்கடைவது என்னுடைய நோக்கம். मैं उससे पुनरुत्थान में शामिल होना मेरा एक लक्ष्य है। அந்த கிறிஸ்துவை நான் அடைவதற்கு उस எதையும் இழக்க ஆயத்தமாக இருக்கிறேன். उस मसीह यीशु को प्राप्त करने के लिए मैं कुछ भी त्यागने के लिए तैयार हूँ। இப்படிப்பட்ட அற்பமான காரியங்கள் என்னுடைய லக்கை தடை செய்யாதபடிக்கு நான் கவனமாக இருப்பேன் என்று நம்மால சொல்ல முடியுமா? इस प्रकार का तुच्छ बातें हम मसीह यीशु का उस लक्ष्य को प्राप्त करने के लिए रुकावट के रूप में नहीं रहेगा करके हम क्या कह सकते हैं? இங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை பவுல் ஒரு ஓட்டத்தோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார். यहाँ आत्मिक जीवन को एक दौड़ को मिला करके बातचीत करता है। அவர் சொல்லுகிற இந்த ஓட்டம் என்பது इस दौड़ क्या है? ஏதோ 100 மீட்டர் ஸ்பிரிண்ட், 200 மீட்டர், 400 மீட்டர் ஸ்பிரிண்ட் கிடையாது. ये जो है 100 मीटर, 200 मीटर या 400 मीटर का दौड़ नहीं है। 1000 மீட்டர், 2000 மீட்டர் ஓட்டம் அல்ல. ये 1000 मीटर या जो है 2000 मीटर का दौड़ नहीं है। இவர் இங்கு குறிப்பிட்டு சொல்லுவது மாரத்தான் ஓட்டம். ये जो है माराथन दौड़ है, लगातार दौड़ते रहने की बातें हैं। ஏதென்ஸ் நகரத்திலே, கிரீஸ் தேசத்திலே இந்த மாரத்தான் ஓட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போது एथेंस जो है शहर में जो ग्रीस देश है वहां पर इस माराथन जो है दौड़ जब शुरू हुआ था, அதனுடைய तूரம் 42.19 கிலோமீட்டர். उसका जो लंबाई जो है 42.195 किलोमीटर है। அதாவது 26 மைல் தூரம். लगभग जो है 26 மைல் दूर है। அந்த மாரத்தான் ஆரம்பிக்கப்பட்ட காலங்களிலே उस माराथन जब शुरू हुआ था, எல்லாருக்கும், அதாவது அந்த இடத்தை அடைகிற எல்லாருக்கும் பரிசு உண்டு. उससे जो निशाना है या जो है वहां जो लक्ष्य रखा गया था, जो कोई वहां पहुंचेंगे सब सारे लोगों के लिए इनाम रखा गया था। அதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எல்லாம் கிடையாது. उसमें फर्स्ट सेकंड थर्ड नहीं है। அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுக்கப்பட்டிருக்கும். उसके लिए कुछ समय निर्धारित था। அந்த சமயத்திற்குள்ள அந்த லக்கை அடைகிற எல்லாருக்கும் பரிசு உண்டு. उस निर्धारित समय में जो कोई पहुंचते हैं उन तमाम लोगों के लिए इनाम दिया जाता था। இப்ப இந்த மாடர்ன் காலத்துல आजकल का जो युग में இந்த மாரத்தான் ஓட்டத்துல 5 கிலோமீட்டருக்கு ஒரு முறை தங்களை ரெஃப்ரெஷ் பண்ணி கொள்வதற்கு अनेक காரியங்களை வைத்திருப்பார்கள். आजकल जो है ऐसा किया गया, 5 किलोमीटर दौड़ने के बाद अपने को जो है उत्साहित करने के लिए जो है कुछ बातों को वहां जो है रखे जाते हैं। அங்க போய் அமர்ந்து அதை குடித்து விட்டு நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு புத்துணர்ச்சி பெற்று திரும்பவும் ஓட்டத்தை தொடங்கலாம். 5 किलोमीटर जैसे पहुंचेंगे वहां पीने के लिए जो भी चीजें हैं उसको पीने के बाद थोड़ा रिफ्रेश होकर के फिर दौड़ने का व्यवस्था है आजकल। ஆனா ஆரம்ப காலகட்டத்தில் அப்படி இல்லை. लेकिन उन दिनों में उस प्रकार के बातें नहीं पाया जाता था। அங்கே அந்த காலத்தில் எப்படி இருந்தது? उन दिनों में किस प्रकार पाया जाता था? தங்களை புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய காரியங்களை ஒரு கயிறிலே கட்டி அதை தங்களுடைய கழுத்திலே போட்டுக் கொள்வார்கள். जो अपने को जो रिफ्रेश करने के लिए जो जो बातें जो है उन्हें जरूरत है उसको उनके गले में रस्सी में बांध करके लटकाए रहते थे। ஒருவேளை ஜூஸ் தேவைப்படலாம், हो सकता है जूस चाहे, ஒருவேளை குளுக்கோஸ் தேவைப்படலாம், उसको ग्लूकोज चाहिए, சில பிஸ்கட்ஸ் தேவைப்படலாம், बिस्किट चाहिए तो, சில சாக்லேட் தேவைப்படலாம், चॉकलेट चाहिए तो, அது எல்லாவற்றையும் கட்டி கழுத்திலே போட்டுக் उन கொள்வார்கள். तमाम बातों को, उन चीजों को जो है गले में जो है बांध के लटका कर दौड़ते थे। அதுவே ஒரு பயங்கர பாரமாக இருக்கும். वही जो है उनके लिए एक भारी वजन के रूप में रहता था। 42 கிலோமீட்டர் ஓட வேண்டும். लगभग जो है 42 किलोमीटर दौड़ना है। ஓட்டத்தை ஆரம்பிக்கும் போது பயங்கரமான வெயிட். जब दौड़ को शुरू करते हैं बहुत भारी लगता है। அவர்கள் ஓட ஓட जैसे दौड़ते जाते हैं அதை ஒவ்வொன்றாக பித்து அதை குடித்து தங்களை புத்துணர்வு உண்டாக்கி கொள்வார்கள். और जो है दौड़ते दौड़ते उसको पीते खाते जो है अपने अंदर जो है ताकत को पैदा करके दौड़ा करते थे। ஒரு 30-35 கிலோமீட்டர் ஓடின பின்பு लगभग 30-35 किलोमीटर दौड़ने के बाद இப்ப இலக்கு பக்கமாக வந்து விட்டது. अब जो है लक्ष्य नजदीक में आ चुका அந்த है। இலக்கு அருகில வந்து விட்டது என்று தெரிந்த உடனே जब लक्ष्य सामने दिख रहा था उस समय में தங்களுடைய பாரத்தை குறைப்பதற்காக, अपने बोझ को हल्का करने के लिए, தங்களுடைய ஓட்டத்தை அதிகரிப்பதற்காக, अपनी दौड़ को तेज करने के लिए தாங்கள் வேல்யூவாக கருதுகிற, மதிப்புமிக்கதாக கருதுகிற அந்த பொருள்களை எடுத்து எரிய ஆரம்பித்து விடுவார்கள். जो अपने पास रहने वाला बहुमूल्य जिसको समझते हैं उन चीजों को उठा के लोग
फेंक करके दौड़ते हैं। இப்போ அந்த அவர்கள் கழுத்தில் மாட்டப்பட்டிருக்கிற பொருள்கள் அவர்களுக்கு முக்கியமல்ல. अब जो है गले में अभी लटकाया हुआ चीज जो है उतना महत्वपूर्ण नहीं அது है। ஓட்டத்தை ஆரம்பித்த போது முக்கியமாக இருந்தது. जब दौड़ को शुरू किए थे ये सारी चीज जो है बहुत ही बहुमूल्य था। ஆனால் இலக்கு பக்கமாக வந்தது என்று தெரிந்தவுடனே अब जो है निशाना या जो है लक्ष्य नजदीक आने के बाद இப்ப அது முக்கியமாக தெரியவில்லை. अब जो है वो महत्वपूर्ण नहीं रह गया। இப்ப அந்த பாரத்தை குறைத்து விட வேண்டும். अब जो है उस भार को वजन को कम करना है। அதை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு वो सारे बातों को उठा के फेंक कर லக்கை அடைவதற்காக ஓட ஆரம்பிப்பார்கள். उस निशाने की ओर जो लो दौड़ते हैं। இதுவரைக்கும் ஓடின ஓட்டத்தை விட अब तक जो जिस प्रकार दौड़ा था இனிமேல் ஓடக்கூடிய ஓட்டம் வேகமாக இருக்கும். आगे दौड़ने का जो दौड़ जो है बहुत ही तीव्रता के साथ रहता है। என் அன்பு சகோதரனே சகோதரியே, मेरे प्रिय भाई बहन जी, உங்களுடைய இலக்கு எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது? आपका हमारा जो है लक्ष्य कितना दूर में है? எவ்வளவு பாரத்தை நீங்கள் சுமந்து கொண்டு ஓடுகிறீர்கள்? आप कितना वजन को लेकर के दौड़ रहे हैं? ஒருவேளை அது உங்களுக்கு முக்கியமாக தெரியலாம். हो सकता है उन बातें जो है आपके लिए महत्वपूर्ण हो सकता है। ஆனால் உங்கள் லக்கு பக்கமாக வந்துவிட்டது, அருகில இருக்கிறது என்று நீங்கள் அறிவீர்களானால், अगर आपका लक्ष्य नजदीक में आ गया करके अगर आप जानेंगे, நீங்கள் பெரிதாக எண்ணுகிற காரியங்கள் உங்களுக்கு முக்கியமாக தெரியாது. आप जिस बातों को बड़ा समझते हैं वो आपके सामने बहुमूल्य न रहेगा। அதை பெரிதாக நீங்கள் மதிக்க மாட்டீர்கள். आप जो है उसको बड़ा करके आप नहीं समझेंगे। அப்ப லக்கு தூரமாக இருக்கும் என்று சொன்னால் अगर लक्ष्य दूर में दिखेगा உங்களுடைய நேரம் முடிந்து போக வாய்ப்பு இருக்கிறது. हो सकता है आपका जो समय समाप्त होने का संभावना அந்த है। நேரத்திற்குள்ள லக்கை அடைய முடியாமல் போய்விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. उस जगह तक उस लक्ष्य तक पहुंचना मुश्किल हो सकता है। பவுலை போல पौलुस के नाई எல்லாவற்றையும் லக்கை அடைவதற்கு எல்லாவற்றையும் இழந்துவிட நான் ஆயத்தமாயிருக்கிறேன். उस लक्ष्य को प्राप्त करने के लिए पौलुस के नाई सारी बात खोने के लिए हम तैयार हैं। இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லுகிறான், वो एक कदम आगे बढ़ करके वो कहता है கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலில் நான் பங்கடைவதற்கு, मसीह यीशु का उस पुनरुत्थान में शामिल होने के लिए, என்னுடைய லக்கை நான் அடைந்து கொள்வதற்கு, उस लक्ष्य को मैं प्राप्त करने के लिए அவைகளை நான் குப்பையாக எண்ணுகிறேன். अन्य बातों को मैं कूड़ा समझता हूँ। யாரும் நாம் குப்பையை தூக்கி கொண்டு ஓடிக்கொண்டிருக்க மாட்டோம். कोई भी व्यक्ति जो है कूड़ा को अपने हाथ में लेकर के दौड़ता नहीं है। குப்பையை வீட்டில் கொண்டு போய் பத்திரப்படுத்தி வைக்க மாட்டோம். कूड़ा को जो है ले जाकर के घर के अंदर नहीं रखता है। அவைகளை போகிற போக்குல தூக்கி எறிந்து விட்டு போய் விடுவோம். जब रास्ता में जाते हैं उस समय में कहीं उठा के फेंक कर चले जाते हैं। அப்படிப்பட்ட ஒரு குணம் நமக்குள்ள வர வேண்டும் என்று பவுல் எதிர்பார்க்கிறார். उस प्रकार का स्वभाव हमारे अंदर आना करके पौलुस चाहता है। கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்கலாம். थोड़ा सा हम सोच के देखेंगे இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? आजकल आप और हम कैसे रहते हैं? இழப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா? क्या हम खोने के लिए तैयार हैं? Are you ready to lose for Christ? क्या हम मसीह यीशु के लिए खोने के लिए तैयार हैं? இரண்டாவதாக, दूसरी बात, தொடர்வதற்கு ஆர்வமாயிரு. पीछे करने के लिए लगातार दौड़ने के लिए, जारी रखने के लिए. हाँ, लगातार उसको जारी रखने के लिए तैयार रहना है। இங்கே 12வது வசனத்திலிருந்து சொல்லுகிறார், उसका 12वें वचन से कहता है, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணுகிறதில்லை. ये मतलब கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ये मतलब नहीं कि मैं पा चुका हूं या सिद्ध हो चुका हूं, उस पदार्थ को पकड़ने के लिए दौड़ा चला जाता हूं जिसके लिए मसीह यीशु ने मुझे पकड़ा था। அது மாத்திரமல்ல சகோதரரே, அதை நான் பிடித்து கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக लक्कை நோக்கி தொடர்கிறேன். हे भाइयों, मेरे ये भावना नहीं कि मैं पकड़ चुका हूं, परंतु केवल ये काम करता हूं कि जो बातें पीछे रह गई हैं उनको भूलकर आगे की बात की ओर बढ़ता हुआ। நாம் எல்லாவற்றையும் விட்டு வந்து விட்டோம். तमाम बातों को हम छोड़कर चले आए, எல்லாவற்றையும் வேண்டாம் என்று ஒதுக்கி விட்டோம். उन तमाम बातों को नहीं चाहिए करके अलग कर दिए हैं। இப்போ நாம மெச்சூர் ஆயிட்டோம்னு அர்த்தம் கிடையாது. ना केवल इसका मतलब जो है हम परिपक्व हो चुके हैं, इसका अर्थ नहीं है। the position that is given to us, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பதவி என்பது
பொசிஷன் என்பது நம்முடைய பக்குவத்தை காட்டுவதல்ல, நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை காட்டுவது. हमारा जो है जो दिया गया जो जिम्मेदारी जो है हमारा जो परिपक्वता को नहीं दिखाता है, हमारा जो है जिम्मेवारी को दिखाता है. நான் அடைந்து விட்டேன் என்று பவுல் எண்ணவில்லை. पौलुस यहाँ कहता है मैं पा चुका हूँ. நான் எவ்வளவு இழந்திருக்கிறேனோ அது என்னுடைய தகுதியை காட்டுவதில்லை. मैं जितना खोया हूँ वो हमारा जो है सिद्धता की बातों को नहीं दिखाता है. So my responsibility is not my maturity. मेरा जो जिम्मेवारी है वो जो है मेरा परिपक्वता नहीं है. தேவன் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். मेरा जो एक जो बातें को दिया है, जिम्मेवारी को दिया है, அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். उस बातों को हम कर रहे हैं. அதை நிறைவேற்றுவது நம்முடைய கடமை. वो जो है हमें पूरा करना हमारा जिम्मेवारी है. எல்லாவற்றையும் விட்டு வந்ததனால ये सारे बातों को छोड़ने के चलते நான் கிறிஸ்துவை அடைவதற்கு தகுதியாய் விட்டேன் मैं- என்ற அர்த்தம் அல்ல. मैं मसीह को प्राप्त करने के लिए तैयार हो चुका हूँ, इसका अर्थ ये नहीं है. இங்க பவுல் சொல்லுகிறார், यहाँ पौलुस कहता है நான் பின்னானவைகளை மறந்து விட போகிறேன். मैं पीछे के बातों को भूलने जा रहा हूँ. நான் என்னுடைய பழைய காலத்துல எனக்கு நடந்த தோல்விகள் ஆகட்டும், हो सकता है मेरे पिछले दिनों में आया हुआ हार हो सकता है, அல்லது என்னுடைய வாழ்க்கையின் வெற்றி ஆகட்டும், हो सकता है विजय हो सकता है, அதுல நான் நின்று விட போகிறதில்லை. मैं उन बातों को रुकने नहीं जा रहा हूँ. ஒருவேளை தோல்வி அடைந்திருந்தால் हो सकता है मैं हार को सामना किया हूँ, நான் இனி ஜெயிக்க போறதில்லை, मैं आगे उसमें जीतने नहीं जा रहा हूँ. நான் இப்படியே தான் இனி இருக்க போறேன், मैं ऐसे ही रहने जा रहा हूँ. நான் இனி தொடர்ந்து போய் என்ன செய்ய मैं போகிறேன், आगे दौड़ करके क्या हासिल करने जा रहा நான் हूँ. எல்லா நேரங்களிலும் தடுமாறுகிறேன், मैं हर वक्त में मैं गड़बड़ा जाता எல்லா हूँ. நேரத்திலும் நான் தோற்று போகிறேன். हर बातों में मैं हार को सामना करता हूँ. என்னுடைய சரீரத்தில் பலவீனம் இருக்கிறது. मेरे शरीर में बलहीनता है. இந்த பலவீனத்தோடு என்னால முன்னேறி போக முடியவில்லை. इस बलहीनता के साथ मैं आगे बढ़ नहीं पाता हूँ. குடும்பத்தில் எனக்கு பிரச்சனை, परिवार में समस्या है, பிள்ளைகளால பிரச்சனை, बच्चों से समस्या है, என்னுடைய குடும்ப பின்னணியில் இருக்கிறவர்களோடு பிரச்சனை. मेरे परिवार में रहने वालों के चलते समस्या है. இப்படி பின்னான காரியங்களிலே சிக்கி கொண்டு விட்டால் நாம் தொடர்ந்து ஓட முடியாது. इस प्रकार की बातों का अगर हम फंसे हैं, अब आगे हम बढ़ नहीं सकते हैं. இது ஒரு பக்கம் இருக்க, ये एक तरफ रहने से இன்னொரு பக்கம் एक और तरफ ये है பழைய வெற்றிகளிலே அப்படியே மிதந்து கொண்டிருப்பது. जो पिछले दिनों में जो हमने विजय को हासिल किया उसी में जो है हम रह जाते हैं. நான் இதுவரைக்கும் ஆண்டவருக்காக இவ்வளவு சாதித்திருக்கிறேன், मैं परमेश्वर के लिए इन बातों को कर चुका हूँ, இந்த காரியங்களை எல்லாம் நான் வெற்றி அடைந்திருக்கிறேன், इन बातों को मैं विजय प्राप्त किया हूँ, இது போதும் என்று நிற்காமல் ये पर्याप्त है करके उस जगह में रुके बिना அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் वो सारी बातें एक तरफ रहने से நான் இன்னும் ஆண்டவருக்காக ஓடுவேன், और मैं परमेश्वर के लिए दौड़ूंगा, இன்னும் ஆண்டவருக்காக அந்த லக்கை அடைந்து முடிகிற வரைக்கும் ஓடுவேன். और परमेश्वर का उस लक्ष्य मेरे लिए जो रखा हुआ उस जगह तक मैं पहुंचूंगा. இங்கே பவுல் அதைத்தான் சொல்லுகிறார். यहाँ पौलुस वही कहता है. 56 நாட்கள் நான் ஐசியூல இருந்தேன். लगभग जो है 56 दिन मैं आईसीयू में था. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் விட்ட கண்ணீருக்கு அளவே கிடையாது. मैं परमेश्वर की उपस्थिति में बहाया हुआ आंसू के लिए कोई हिसाब किताब नहीं है. நான் இன்னும் பரிபூர்ணமாக சுகமடையவில்லை, मैं अभी भी जो है पूरी रीति से चंगाई को प्राप्त नहीं किया हूँ. இன்னும் 20% பலவீனம் என்னுடைய சரீரத்தில் இருக்கிறது. अभी भी 20% जो है बलहीनता मेरे अंदर है. இன்னும் நான் தனிமையில இருக்கும்போது அழுகிறேன், अभी भी जो है अकेले जब रहता हूँ मैं रोता हूँ. என்னுடைய பலவீனத்தை குறித்து வேதனைப்படுகிறேன். मेरे बलहीनता के चलते मैं दुखित होता हूँ. எனக்கு இருமல் வரும்போது உள்ள குடலை பித்து கொண்டு வெளியில வர மாதிரி ஃபீலிங் இருக்கும். मेरे अंदर जो है जब खांसी निकलता है तब जो है मेरा जो है धातरी उतरी निकलने जैसा उस प्रकार दर्द होता है. ஆனால் என்னுடைய பலவீனத்தினாலே நான் நின்று விடுவதற்கு ஆயத்தமாய் இல்லை. लेकिन मेरे बलहीनता के चलते मैं रुकने के लिए तैयार नहीं हूँ. என்னுடைய தோல்வியினாலே நான் நின்று விட ஆயத்தமாய் இல்லை. मेरे हार के चलते मैं रुकने के लिए तैयार नहीं நான் हूँ. இன்னும் தொடர விரும்புகிறேன், मैं लगातार आगे बढ़ने के लिए चाहूंगा. நான் இன்னும் ஓட விரும்புகிறேன். मैं आगे बढ़ते रहने के लिए चाहता हूँ. பவுலுடைய சரீரத்தில் பலவீனம் இருந்தது, पौलुस के शरीर में भी बलहीनता था. பவுலுடைய வாழ்க்கையில தோல்விகள் இருந்தது, पौलुस के जिंदगी में भी जो कई प्रकार के हार की बातें பவுலுடைய வாழ்க்கையில தடைகள் இருந்தது, पौलुस की जिंदगी में कई प्रकार रुकावटें पाए जाता பவுலுடைய था. வாழ்க்கையில ஏமாற்றங்கள் இருந்தது. पौलुस की जिंदगी में जो है कई
कई प्रकार के धोखाएं था। பவுலுடைய வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள் இருந்தது. पौलुस की जिंदगी में कई प्रकार के समस्याएं पाया जाता था। ஆனால் அவர் சொல்லுகிறார், फिर भी वो कहता है நான் நின்று விட போவதில்லை, मैं रुकने नहीं जा रहा நான் हूँ, ஆசையாய் தொடர போகிறேன். मैं उस आशा के साथ लगातार दौड़ूंगा। நாம் என்றைக்கு பழைய காரியங்களை விட்டு விடுகிறோமோ जब हम पुराने बातों को छोड़ देते हैं, அப்பொழுதுதான் ஆசையாக தொடர முடியும். उस वक्त में ही मैं लालसा के साथ हम आगे बढ़ सकते हैं। வாழ்க்கை போகிற போக்கில் நாம் போவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. जैसे चल रहा है उस प्रकार का जिंदगी जीने के लिए परमेश्वर ने आपको और हमें नहीं बुलाया है। நம்மை அழைத்த அழைப்புக்காக தொடர்ந்து ஓடுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். आपको और हमें जिस बुलाहट से परमेश्वर ने बुलाया, उस बुलाहट में दौड़ने के लिए बुलाया है। தேவன் என்னை அழைத்த நோக்கத்திற்காக நான் இன்னும் தொடர்ந்து போவேன். परमेश्वर जिस उद्देश्य से मुझे बुलाया, उस उद्देश्य को पूरा करने के लिए मैं आगे बढ़ता रहूंगा। அப்படி தொடர்ந்து போய் 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 பவுல் சொல்லுகிறார், जैसे लगातार दौड़ते दौड़ते पौलुस ये कहता है, 2 தீமோத்தேயு दूसरा तीमुथियुस 4வது அதிகாரத்திலே, उसका 4 अध्याय, நல்ல போராட்டத்தை போராடினேன், मैं अच्छी कुश्ती लड़ चुका हूँ, ஓட்டத்தை நான் முடித்து விட்டேன், दौड़ को पूरा कर चुका हूँ, விசுவாசத்தை காத்து கொண்டேன், विश्वास को थामे रहा, எனக்காக நீதியின் கிரீடம் अब வைக்கப்பட்டிருக்கிறது. मेरे लिए उस धार्मिकता का मुकुट रखा गया। அப்போ நாம் இலக்கு என்ன என்று நாம் தெரிந்து கொண்டால் हमारा लक्ष्य क्या है उस बातों को समझ लेंगे, நம்முடைய ஓட்டம் தடைபடாது. हमारा दौड़ में रुकावट नहीं आएगा। பவுலுக்கு முன்பாக ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருந்தது. पौलुस के लिए एक मुकुट रखा गया था। அந்த லக்கை அடைவதற்கு அவர் தொடர்ந்து ஓடினார். उस लक्ष्य को प्राप्त करने के लिए लगातार दौड़ता रहा। இயேசுவுக்கு முன்பாக ஒரு பெரிய சந்தோஷம் வைக்கப்பட்டிருந்தது. यीशु मसीह के सामने एक बहुत बड़ा खुशी रखा हुआ था। அதனால் அவர் துக்கத்தை சகிக்க ஒப்பு கொடுத்தார். इसलिए यीशु मसीह उन दुखों को सहने के लिए अपने को सौंपा था। பேதுருவை கேட்டால் சொல்லுகிறார், पौलुस अगर पतरस से पूछा जाए, वो कहता है, நமக்காக வாடாத கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. मेरे लिए जो मुरझाता नहीं है उस प्रकार का मुकुट रखा गया है। யோவானை கேட்டால் அவர் சொல்லுகிறார், अगर यूहन्ना से पूछेंगे तो वो कहता है, 1 யோவான் 3வது அதிகாரத்திலே, पहला यूहन्ना 3 अध्याय, அவர் வரும்போது அவரை நாம் இருக்கிறது போலவே தரிசிப்போம். वो जब आएगा वो जैसे अभी रहता है वैसे ही मैं उन्हें देखूंगा। இலக்கை சரியாக அறிந்து கொண்டவர்கள் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருப்பார்கள். जो अपना निशाना या लक्ष्य को सही ढंग से पहचान लेता है वो लगातार दौड़ेगा। ஒரு நாளும் தடைகளை கண்டு தடுமாறி போக மாட்டார்கள். वो जो है रुकावटों को देख करके घबराता नहीं है, डगमगाता नहीं है। எனக்காக ஒரு லக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. मेरे लिए एक लक्ष्य मेरे सामने रखा हुआ है। அந்த லக்கை அடைவதற்காகத்தான் இவைகளை எல்லாம் நான் விட்டு வந்திருக்கிறேன். उस लक्ष्य को प्राप्त करने के लिए इन तमाम बातों को छोड़ करके आया हूँ। இவைகளை விட்டு வந்ததெல்லாம் வீணாகி விடக் கூடாது. इस तमाम बातें जो बातों को मैंने छोड़ा है वो बेकार नहीं होना चाहिए। அப்படியானால் इसलिए நான் தொடர்ந்து ஓட வேண்டும், लगातार हमें दौड़ने की जरूरत है। ஆசையாய் தொடர வேண்டும். आशा के साथ जो है हमें दौड़ने की जरूरत है। தொடர்வதற்கு ஆர்வமாயிரு. उत्साह के साथ लगातार दौड़ना है। பாஸ்ட் வாழ்க்கையில சிக்கிக் கொண்டவர்கள் जो எதிர்கால வாழ்க்கைக்கு தங்களை ஆயத்தப்படுத்த முடியாது. पिछले जो बीत गया उन बातों में जो लोग फंसे हुए हैं, जो भविष्य काल में लोग नहीं जा सकते हैं। நிகழ்காலத்தில் இருக்கிற சுகத்தை அனுபவிக்க தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் தங்கள் இலக்கை அடைய முடியாது. वर्तमान बातों में जो फंस गए हैं, वर्तमान काल में जो फंस गए हैं, वो जो है भविष्य काल में जो बातें हैं उसमें प्राप्त नहीं कर सकते हैं। ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணினவர்கள், एक दिन का सुख को सुख समझने वाले, அற்ப கால சந்தோஷத்திற்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள், जो जो थोड़ा समय के लिए जो खुशी के लिए अपने को जो अर्पण किए हैं, பின் நாட்களிலே கண்ணீரோடு அது கிடைக்காமல் அலைந்தார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. जो मिलना था बाद में वे आंसू बहाते हुए मिलने के लिए चाव के साथ घूमते रहे या चलते रहे। So don't live in the past. பழைய காலத்திலே வாழ்ந்து விடாதீர்கள். आप जो है पुराने या जो बीती हुई काल में जीवन व्यतीत ना करें। ஆசையாய் தொடர்ந்து ஓடுங்கள். आप जो है आशा के साथ जो है आप दौड़ते जाइए। நிகழ்கால காரியங்களிலே சிக்கிக் கொள்ள வேண்டாம். आप जो है वर्तमान काल में फंसिए मत। எதிர்காலத்தில் வைத்திருக்கிற காரியத்தை நோக்கி ஓடுங்கள். आपके लिए जो भविष्य के लिए जो रखा हुआ उन बातों की ओर दौड़ते रहिए। தொடர்வதற்கு ஆயத்தமாயிரும். आप लगातार उसका अनुकरण करने के लिए तैयार रहें। மூன்றாவதாக, तीसरी बात, பின்பற்றுவதற்கு ஜாக்கிரதையாயிரு.
अनुकरण करने के लिए तैयार रहिए। இங்க பவுல் சொல்லுகிறார், पौलुस कहता है பின்பற்றுகிற காரியத்தை குறித்து ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். अनुकरण करने के बातों के बारे में एक चेतावनी देता है। 17வது வசனம், பிலிப்பியர் 3:17. फिलिप्पी के पत्री 3 अध्याय उसका 17वें पद। சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக பின்பற்றுங்கள், மாதிரியாக नोக்குங்கள். हे भाइयों, तुम सब मिलकर मेरी सी चाल चलो और उन्हें पहचान रखो जो इसी रीति पर चलते हैं, जिसका उदाहरण हम तुम में पाते हो, तुम हम में पाते हो। நாம் யாரை பின்பற்றுகிறோம் என்பது மிக மிக அவசியம். हम किसको अनुकरण करते हैं, ये बहुत ही महत्वपूर्ण चीजें हैं। முன்மாதிரிகளை தெரிந்தெடுப்பதில் நாம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். हमें नमूनाओं को चुनना बहुत ही सावधान पूर्वक उसको चुनने की जरूरत है। குறிப்பாக இந்த காலகட்டங்களில் खास करके इन दिनों में अनेक कल्ला उपदेशங்கள், कई प्रकार के झूठे उपदेश जो है पाया जाता है। இங்கே 18-19வது வசனத்தில் பார்க்கிறோம், 18 और 19 में देखते हैं அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். कई लोग जो हैं अपनी इच्छा के अनुसार चलते हैं। கொஞ்சம் பேர்னு சொல்லல, यहाँ लिखा नहीं है थोड़े लोग, அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். कई लोग जो है अपनी चाल चलते हैं। அப்ப கொஞ்சம் பேர் தான் ஒழுங்கா நடக்கிறாங்க. इसका मतलब ये है थोड़े ही लोग जो है सही चाल चलते हैं। அந்த கொஞ்சம் பேரை அடையாளம் காணுங்கள். उस थोड़े लोगों को पहचानिए। அதுல யாரை நாம் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வது? उनमें से हम किसको हमारे लिए नमूनादायक के रूप में रख सकते हैं? நம்முடைய முன்மாதிரிகளை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். हमारा जो नमूना है, जो आदर्श है, उन बातों में हमें सावधान யாரை பின்பற்றுவது என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும். हम किसको अनुकरण करना है, इसमें सावधान रहना है। இங்கே சொல்லுகிறார், அவர்கள் சிலுவைக்கு பகைனர் என்று अनेक தரம் சொன்னேன். यहाँ पौलुस कहता, मैं कई बार कहा था कि वे अपने चाल चलन से मसीह का क्रूस का बैरी है। இப்பொழுது நான் கண்ணீரோடு சொல்லுகிறேன், अभी भी मैं आंसू के साथ कहता हूँ, அவர்களுடைய தேவன் வயிறு, उनका परमेश्वर पेट है, அவருடைய மகிமை அவர்களுடைய லட்சையே, उनका महिमा उनका लज्जा है। அவர்கள் பூமிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். वे इस पृथ्वी की बातों को और वो पृथ्वी के बातों को खोजते हैं। Dear brothers and sisters, प्रिय भाई बहन, இந்த பூமிக்குரியவைகளை சிந்திக்கிறவர்களை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். इस धरती के बातों पर मन लगाने वालों को पहचान लीजिए। பரலோகத்தை பற்றி சிந்தையுள்ளவர்களை அடையாளம் கண்டு, जो स्वर्गीय बातों को या स्वर्ग के बातों को जो चिंता करते हैं, विचार रखते हैं, उन लोगों को पहचान कर தங்கள் இலக்குக்காக ஓடிக்கொண்டிருக்கிறவர்களை உங்களுக்கு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள். अपने लक्ष्य को पूरा करने के लिए जो दौड़ में है, उनको आप एक नमूना के रूप में या आदर्श के रूप में आपके लिए रख लीजिए। ரோமர் 16வது அதிகாரம் रोमी के पत्री उसका 16वें अध्याय 17-18வது வசனத்துல 17 और 18 वचन में சில நபர்களை விட்டு விலகும்படியாக பவுல் சொல்லுகிறார். वहां जो है पौलुस जो है कुछ लोगों को कहता, इन लोगों से दूर रहो। 18வது वचனத்தை வாசிக்கலாம். 18वें पद को पढ़ेंगे। அப்படி क्योंकि ऐसे लोग हमारे प्रभु यीशु मसीह की नहीं परंतु अपने पेट की सेवा करते हैं और चिकनी चुपड़ी बातों से सीधे साधे मन के लोगों को बहका देते हैं। தங்கள் நய வசனிப்பினாலே இச்சக பேசினாலும் கபடில்லாத இருதயங்களை வஞ்சித்து போடுகிறார்கள். यहाँ लिखा है, चिकनी चुपड़ी बातों से सीधे साधे मन के लोगों को बहका देते हैं करके। அது மாத்திரமல்ல, ना केवल उतना ही 1 பேதுரு 6வது அதிகாரத்துல அவர் இன்னொரு எச்சரிக்கையும் கொடுக்கிறார். पहला पत्रस उसका 6वें अध्याय में एक और चेतावनी को देता है। 5வது வசனம், 5वें पद, கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களும் நம் மத்தியிலே இருக்கிறார்கள். पहला तीमुथियुस 6:5. पहला तीमुथियुस 6 अध्याय उसका 5वें पद, और उन मनुष्यों में व्यर्थ रगड़ झगड़े उत्पन्न होते हैं जिनकी बुद्धि बिगड़ गई है और वे सत्य से विहीन हो गए हैं, जो समझते हैं कि भक्ति कमाई का द्वार है। ஆஹா, தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். यहाँ देखते हैं
जो भक्ति को अपनी कमाई के रूप में जो करते हैं उससे सावधान रहें। அந்த கூட்டத்தை பின்பற்றி போகிறவர்கள் இன்றைக்கு அநேகர். उस प्रकार का झुंड का अनुकरण करने वाले या उसको आदर्श समझने वाले बहुत बड़ा भीड़ पाया जाता है। அப்படிப்பட்ட மக்கள் இன்றைக்கு நட்சத்திரங்களைப் போல பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். उस प्रकार के लोग जो हैं तारे के जैसे चमक रहे हैं। பின்பற்றுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். अनुकरण करने के लिए सावधान रहें। அன்றைக்கே பவுல் சொல்லிவிட்டு போய்விட்டார். उसी दिन पौलुस कह करके चले गया, ஆட்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். लोगों को पहचान लीजिए। கடைசியாக आखिरी में வருகையை எதிர்பார்த்து கொண்டு मसीह यीशु का आगमन का इंतजार करें। இழப்பதற்கு ஆயத்தமாயிரு, खोने के लिए तैयार रहें, தொடர்வதற்கு ஆர்வமாயிரு, अनुकरण करने के लिए या पीछा करने के लिए तैयार रहें, பின்பற்றுவதற்கு ஜாக்கிரதையாயிரு. अनुकरण करने के लिए सावधान रहें। இந்த வழியில நாம் நடந்து வந்தால் इस रास्ता में अगर हम चल के आएंगे நம்முடைய இலக்கு பக்கமாக நெருங்கி வந்துவிடும். ये हमारा जो लक्ष्य है वो नजदीक आ जाएगा। அந்த இலக்கு என்ன என்று இங்கே சொல்லுகிறார். वो लक्ष्य क्या है करके कहता है பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20-21 வசனங்கள். फिलिपियर 3 अध्याय उसका 20 and 21. 20 और 21 पद। நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. हमारा स्वदेश स्वर्ग पर है। அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். और हम एक उद्धारकर्ता प्रभु यीशु मसीह के वहां से आने के बाट जो रहे हैं। அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபமாக்குவார். वो अपनी शक्ति के उस प्रभाव के अनुसार जिसके द्वारा वो सब वस्तुओं को अपने वश में कर सकता है, हमारी दीनहीन देह का रूप बदलकर अपनी महिमा की देह के अनुकूल बना देगा। எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்துவிட்ட நமக்கு, सारी बातों को छोड़ करके आए हुए आप और हमको, தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிற நமக்கு, लगातार दौड़ने वाला आप और हमको, நல்ல முன்மாதிரிகளை பின்பற்றுகிற நமக்கு, अच्छे नमूनाओं को या जो है आदर्शमय लोगों को अगुवाई अनुकरण करने वाले आप और हमको ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு முன்பாக இருக்கிறது. हमारे लिए एक बहुत बड़ा आशा है। அந்த நம்பிக்கை நிறைவேறும் போது நம்முடைய இலக்கை நாம் அடைந்து விடுவோம். उस आशा हमारे जीवन में परिपूर्ण हो जाएगा या पूरा हो जाएगा, हम उस लक्ष्य को प्राप्त कर चुके होंगे। அது என்ன? वो क्या है? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வரப்போகிறார். मसीह यीशु हमारा वो जल्दी आने वाला है। அவர் சீக்கிரமாய் वो வரப்போகிறார். जल्दी आने वाला है। அந்த வருகையிலே நான் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த லக்கு. हम उस मसीह यीशु के आगमन में हम भी उनके साथ रहना है, वही हमारा लक्ष्य है। ஒருவேளை நாம் உயிரோடு இருக்கும்போது ஆண்டவர் வந்து விட்டால், हो सकता है अगर हम जिंदे हैं उस समय में यीशु मसीह का आगमन हो, நம்மை அவர் மறுரூபப்படுத்துவார். हम जो है रूपांतरित तो हो जाएंगे। ஒருவேளை மரித்து போயிருந்தால், हो सकता है मर भी गए हो, அவர் நம்மை உயிரோடு எழுப்புவார். उस वक्त में हमें जिंदा जी उठाएंगे। ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலோடு கூட நான் இணைந்து கொள்வதற்கு, उस पुनरुत्थान के साथ मिल जाने के लिए, அவருடைய வருகையிலே நான் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு, मसीह यीशु का उस आगमन में रूपांतरित होकर के उनके साथ उठा लिए जाने के लिए இந்த பாதையிலே நாம் கடந்து வர வேண்டியது அவசியம். इन बातों में हो करके चलना बहुत ही अनिवार्य है। இழப்பதற்கு ஆயத்தமாயிருப்போம், खोने के लिए तैयार रहेंगे, தொடர்வதற்கு ஆர்வமாயிருப்போம், पीछा करने के लिए तैयार रहेंगे, பின்பற்றுவதற்கு ஜாக்கிரதையாயிருப்போம், अनुकरण करने के लिए सावधान रहें, வருகையை எதிர்பார்த்து காத்திருப்போம். मसीह यीशु का आगमन के लिए तैयार रहें। கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. वो आप सबों का आशीष देने पाए।